இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த புதிய வருடத்திலே புதிய தீர்மானம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, லூக்கா 10:41-42, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளாகவே ஒரு கேள்வி எழ வேண்டும். பாருங்க, நல்ல பங்கு நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்றைக்கு சில காரியங்களை நாம் உலக பிரகாரமான காரியம், ஆவிக்குரிய காரியங்கள்ல நாம் சில செயல்களிலே முக்கியத்துவம் கொடுத்து, உலக மனுஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். ஒரு சண்டே சர்வீஸ் இன்னைக்கு நடக்குன்னா, இன்னைக்கு அதே நேரத்துல ஃபங்க்ஷன் வீடு இருந்தா நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ஃபங்க்ஷன் வீட்டுக்கு சென்று விடுகிறோம்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா, நமக்கு உண்மைதாக பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இன்னும் நம்மளுடைய ப்ரேயர் டைம், நம் நிறைய நேரத்தில் குடும்பமாக அநேக சொல்லுவோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் குடும்ப ஜெபத்தை விட்டு விட்டு டிவி பார்ப்பதிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சில செயல்களிலே முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானத்தை, தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். மார்த்தாள் மரியாள் 2 சகோதரிகள் இருந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்னன்னா, அவர்கள் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மார்த்தாள் சொன்ன சாக்கு போக்கு சொல்ல உதவி கேட்கிறார். அப்போ அன்றைக்கு இந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரி லூக்கா 10:39 போடப்பட்டிருக்கிறது. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிற காரியம், நம் ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து இருப்பது, அவனுடைய வசனத்தை கேட்கணும். எத்தனை பேர் அதை தீர்மானித்திருப்பீங்க? நம்ம நிறைய காரியங்களை தீர்மானிக்கிறோம்ல, ஆனா கர்த்தர் இன்றைக்கு அதை முக்கியப்படுத்தி நினைக்கிறார். பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம மார்க்கெட்டுக்கு செல்வோம், அங்க நிறைய காய்கறிகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்துருப்பீங்கன்னு, அழுகின கத்திரிக்காய் இருக்கும், நல்ல கத்திரிக்காய் இருக்கும். அதை பார்த்து செலக்ட் பண்ணுவோம்ல, நல்ல கத்திரிக்காவை பார்த்து. இல்லை, அதே போலதான் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன், இங்க வீட்டுக்கு போறீங்க, அங்க போடப்பட்டிருக்கோம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? நல்லதை செலக்ட் பண்ணுவோம்னு. அதே போலதான் சில சூழ்நிலைகள்ல நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செலக்ட் பண்றோம்னு. சிலர் பார்த்தீங்கன்னா, சில செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய செலக்ஷன் எப்படி இருக்குன்னா, அவர்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமாங்கிறதே அவர்கள் பார்ப்பதே இல்லை. உங்களுக்கு முன்பதாக ஒரு கோல்டு இல்லைன்னா கவரிங் 2 வச்சிருக்காங்க. அதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? கோல்டு செலக்ட் பண்ணுவீங்களா, கவரிங் செலக்ட் பண்ணுவீங்க? அதே போல நாம் இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே நாம் தேவனை மறந்து விடுகிறோம், ஆண்டுடைய வசனத்தை மறந்து விடுகிறோம். அதைத்தான் இந்த பகுதி, இந்த மார்த்தாள் மரியாளுடைய சம்பவம் அங்கே நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மார்த்தாளும் மரியாளும் அவர்கள் சகோதரிகள். அப்போஸ்தலர் 10:40 போடப்பட்டிருக்கிறது, பற்பல வேலைகளை செய்வதில் மிகுந்த வருத்தமடைந்து அவள் வருத்தமடைகிறாங்க. அவளுக்கு தேவையில்லாத கவலை. இன்றைக்கு அநேக சொல்வது உண்டு, தேவையில்லாத கவலைகள். நாளை தினத்தை குறிச்சு கவலை, நாளைக்கு என்ன நடக்கும்னா பிள்ளைகள். சிலர் பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அதை சொல்லியே இருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறது இல்லை. பாருங்க, பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அந்த வருஷத்தை குறித்து சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டபோது, இந்த வருஷமா அது போன வருஷம் எப்படி முடிஞ்சோ அதே போல இந்த வருஷம் முடியும். ஒரு தீர்மானம், திட்டமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வருஷத்துல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தீர்மானம்,
கர்த்தரை முன்வைக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீதை எடுத்துக்கொண்டால் சங்கீதம் 27:4 கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்னு சொல்றான். இன்னும் பாத்தீங்கன்னா மோசே அவன் சொல்றான் 40 நாட்கள் அவன் சீனாய் மலையிலே உட்கார்ந்து தங்கி இருந்து கற்பனைகளை பெற்றுக் கொள்கிறான். யோசுவா யாத்ராகமம் 33:11 ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. அதனால மோசைக்கு அப்புறம் ஆரோன் வரல. அங்கே பாத்தீங்கன்னா அங்க யோசுவா தான் அங்க அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். ஆபிரகாம் பாத்தீங்கன்னா கர்த்தரோடு பாருங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆண்டவர் அங்க சோதோம் குமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னும் பாத்தீங்கன்னா வேதாகமத்திலே அப்போஸ்தலர் 14:10 இங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அவன் பிறவியிலே ஒரு முடவன். பாருங்க, தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே சப்பானியா இருந்தான். அவனால எழுந்து கூட நடக்க முடியாத நிலையில ஒரு மனுஷன் அவன் இருந்தான். அவனை பார்த்து பாருங்க பவுல் அவனை பார்க்கிறான். பவுல் அவனை பார்த்து அவன் விசுவாசத்தை அறிந்து கொண்டு சொல்றான். பாருங்க அப்போஸ்தலர் 14:10 நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னா உடனே அவன் குதித்து நடந்தான். அவன் தேவனுக்கு முக்கியத்துவம். அந்த மனுஷன் என்ன செய்யறானா, அவன் பவுலுடைய வார்த்தைக்கு உற்று கவனித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆண்டுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயமா இந்த வருஷத்துல கர்த்தர் நன்மையானதை தருவார். 2 நாளாகும் 15:2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களையும் விட்டு விடுவார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரை தேடணும். இந்த வருஷத்துல நான் உங்களை தேடுவேன், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட சப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்களா, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் வார்த்தையின்படி மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல சப்பா நாங்க உமக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உமக்கு சாட்சியாக வாழ கிருபித்தாங்க. துதிகன மகிமே உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை